ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல் லேர்ன் ஹிந்தி டு தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விருந்து கே தோஹையோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். விருந்து கே தோஹையை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம விருந்து கே தோஹையில் என்ன போயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வித்யாதன உத்யம் பினா கஹௌ ஜூ பாவே கவுன் பினா डुलाए ना मिले जो पंख की पவுன். இந்த போயமோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து விருந்து என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்யா எஜுகேஷன், தன் அப்படின்னா பணம், இது ரெண்டுமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாமலும் நமக்கு கிடைக்காது. நம்ம ஒரு ட்ரை இல்லை ஒரு எஃபர்ட் நம்ம போடும்போது மட்டும்தான் நமக்கு எஜுகேஷன், ஆர்ட்டு, பணம் இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்லியிருக்காரு என்னென்னா, பினா டுலாயே நாமிலை பங்கு கி பவுன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு விசிறியை வச்சு வீசினா மட்டும்தான் அதுலேருந்து நமக்கு வந்து காற்று கிடைக்குமே தவிர, அதை வீசாமல் கையில் பிடிச்சிட்டு இருந்தால் காற்று கிடைக்காது. ஸோ அதே மாதிரி தான் காற்று வேணும்னா நம்ம எப்படி விசிறியை வீசணுமோ அதே மாதிரி நமக்கு ஒரு ஆர்ட்டோ ஒரு எஜுகேஷனோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும்னு நம்ம நினைக்கும் போது, நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கான எஃபர்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தொகையோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் ஒரு ட்ரை பண்ணலாம். இந்த தடவை நம்ம நிறைய மார்க் வாங்க எஃபோர்ட் போடலாம் அப்படிங்கிற அந்த தாட்டோட நம்ம இந்த இந்த எக்ஸாம்ஸை நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூகி டைம்ஸ் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஹிந்தி படிக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூகி டைம்ஸ் சேனல்.